ஸ்டார்டிங்கில் எனக்குமே இது ஃபினிஷிங்காக வரலை. தைக்க போட தான் இது ஃபினிஷிங்காக வர என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் யோசிச்சு சரியாக வர ஆரம்பிச்சிட்டு, நல்லா தெளிவாக வர ஆரம்பிச்சிட்டு. யோசிச்சா சரியாயிரும். 3 மாதம் யோசிச்சு இல்லை, தப்பு பண்ணால் தான் சரியாக வரும். இதில் என்ன செய்யணும்? எடுத்து கையோட சுற்றளவில் இருந்து போட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் தள்ளி தான் போடணும். இப்போ ரொம்ப கிட்டனா மிஷினில் பாசி அடிக்கிறோம். தள்ளினா எந்த தள்ளி? இந்த கோடு இருக்குது, இந்த கையோட அளவு தெரியாதுன்னா தான் போடணும். இங்கே இருக்குது, இதெல்லாம் இங்கே தள்ளி தான் போகணும். கையில் இருக்குது அக்கிள்கா அக்கிள். ஃபுல்லாக கொடுத்துக்க வந்தேன். ஆமாம், ஃபுல்லாக கொடுக்கணும். கொடுத்துட்டு இன்னும் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒட்டணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பிக்கேன். இப்போ காட்டேன் வித்தியாசமான அப்படி இது. அதுக்கப்புறம் செயின் ஆனால் சென்டராக வேறு போடும்போது பாரு. ஓஹோ, எங்களுக்கே சொல்ல மாட்டீங்களா? அது வந்து அந்த பிளான் தைக்கும்போது தோணுச்சு. நம்ம யோசிச்சு வச்ச டிசைனோட கொஞ்சம் நம்ம இப்போ திடீர்னு ஒரு டிசைன் வரும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். அப்படி உங்கள் மூலையில். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம ஒரு டிசைன் யோசிச்சு வச்சுருப்போம். ஆனால் அது ஒரு டிசைனில் வரும்போது அழகாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம்? இதுக்கே டைம் ஆயிரும் போல. ஆமாம், கண்டிப்பாக டைம் ஆகும். எப்படியும் ஒன்று கொடுத்து ஒட்ட கொஞ்சம் டைம் ஆகும்லப்பா. நல்ல சிஸ்டமாக இருக்குண்ணா. ஒவ்வொன்றும் எடுத்து போட்டால் எப்படி இருக்கும்? அப்பா, நாளைக்கு தான் முடியும். ரொம்ப டைம் ஆகும். இது கொஞ்சம் டக்குன்னு எனக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது 1 கிலோ எவ்வளோ வாங்கினேன்? இது கிலோ 250 ரூபான்னு நினைக்கிறேன். 1 கிலோ மொத்தமாக வாங்குறதுங்க. இங்கே புதியம்புத்தூர், அங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். மற்ற இடத்துல கூட இருக்கும். நல்லா சீப்பாகவே கிடைக்கும். நான் அது வாங்கினாலுமே நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். அப்புறம் ஊசியை குத்தி ஒட்டிட்டேன். இனி ஊசியை குத்தி ஒட்டிட்டியா? ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். செயின் ஃபுல்லாக ஒரு லைன் ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து ஊசியை கீழே குத்துறேன். குத்திட்டு இப்படியே நம்ம விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து செயின் ஒட்டலாம். ஒரு அடுக்கு இது ஒட்டலாம். இது நான் அந்த கடையில் தான் வாங்கினேன், ஹோல்சேல் கடையில் தான். அதுதான் இவ்வளோ. இதோட நிறையா இருந்துச்சு ஓரளவுக்கு. அது மொத்தமாக சேர்த்து அந்த கடையில் தான் வாங்கினேன். ஆனால் நிறையா இருந்துச்சு, முடிஞ்சிச்சு. இன்னும் போட காலியாயிரும். அடுத்து அந்த கடைக்கு தான் போகணும். அளந்து எடுத்துக்கணும். ஆமாம், அளந்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. அதனால் அளந்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்கும். அப்படியுமே சரி, பசை போடலாம். அதனால் சட்டைக்கு பசை தாறுமாறாக காலியாகும். எப்படியும் நல்லா ஒட்டுற சட்டை அப்படின்னா ஒரு சட்டைக்கு 2 பஸ் தாராளம் காலியாகும், நம்ம போடுறதை பொறுத்து. கரெக்டாக லைனாக ஒட்டிங்க. ஆரி ஒர்க் போடுவாங்களே ஊசி வச்சு. ஆமாம், அதில் இந்த மாதிரி இந்த பாசி யூஸ் பண்ணுவாங்களா? இது பேர் என்னது? செயின். செயின் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்டிச் எப்படி போடுவாங்க? அதுக்கு நிற்காது. ஒரு சிலர் ஸ்டார்டிங்னா பசையை ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அப்படியே அவங்க போடுவாங்க. கொஞ்சம் இது தைக்க தான் கஷ்டமாக இருக்குமாங்க, இந்த பாசி இந்த செயினை தைக்க தான். ஏன்னா நான் ஆரியும் பழக போனேன். உனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்? ஆனால் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட். ஆரி வந்து வரல, அதனால் விட்டுட்டேன். அடுத்தது ஊசி குத்தி மேலே எடுத்துக்கலாம். அடுத்த லேயர் போடுறது. ஆரியில் என்ன வந்துச்சு? குறுக்கு வலி இருந்துச்சு. ரொம்ப முதுகு வலி பெயின் ஆச்சு. இதுவுமே வலிக்க தான் செய்யும், ஆனால் இதை விட அது ரொம்ப ஜாஸ்தி வலிச்சிச்சு. அதனால தான் அதை வேண்டான்னு விட்டுட்டேன். அது எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அப்படி விட்டுட்டேன். ஆனால் இதுவுமே வலிக்க தான் செய்யும். ரொம்ப ஒரே இடத்துல உட்காந்து போடுறது ரெண்டுக்கும் ரொம்ப தெரியும். இதில் கொஞ்சம் ஒற்றை வேலை அதிகமாக இருக்கும். அதில் மொத்தத்தில் அது வேலையே ரொம்ப கஷ்டம் தான். எனக்காக அது ஈஸிலாம் சொல்லக்கூடாது. இந்த வேலை வந்து பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி தெரியும், ஆனால் வேலை கொஞ்சம் கஷ்டம், நுணுக்கமான வேலை. என்னெல்லாம் செய்ய முடியாதுங்க. செய்யலாமே, செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், செய்யலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம். சரி, அந்த பசையை பற்றி எதாவது சொல்லுங்க. பசையை பற்றியா? ஒட்டி வச்சா நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். எம்மா இது வந்து இந்த பசை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். தாங்க இன்னொரு பசை இதோட கொஞ்சம் குட்டி பசை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு சட்டைக்கு 1 தான் ஓடிச்சு. இதே கம்பெனி தான் சின்ன. இதே கம்பெனி தான், கொஞ்சம் குட்டி பசை. அது 15 ரூபா. இதோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். அது 15 ரூபா. டக்குன்னு காலிச்சு.
ஒரு சட்டைக்கு கூட ஓடாது. நான் எப்படி பார்த்தா பாதி சட்டையோட நின்றோம். அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு தேடணும், யாரையாவது வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்ட்டு. சட்டைக்கு ஆனால் பசைக்கே எப்படியும் 50 ரூபா ஆயிரும். ஆமாம், பசைக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். இதில் ஒட்டுறது தானே வேலை அதிகம், அதனால் பசைக்கு ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக வந்துடும். ஆரி ஒர்க்கில் ஒட்டே மாட்டாங்களா? பசை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக இப்படி செயின் பெரிய பெரிய கல்லுகளுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, பசை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே ஸ்டிச்சிங் தாங்க, அதில் ஃபுல்லாமே ஸ்டிச்சிங் தான். ஆனால் அந்த ஸ்டிச்சிங் ஆமாம், அது ஃபுல்லாக ஸ்டிச்சிங் தான். போடுறதுனா கையிலேருந்து எல்லாமே எடுத்து டக்கு 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 டக்குன்னு போட்டே இருக்கும். கைத்தை இல்லாமல் எல்லாமே. ஒட்டு கொஞ்சம் நேரம். சரிப்பா வைங்க. கொடுத்தாச்சா? கொடுத்து முடிச்சாச்சு. எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கேன். கொடுத்துட்டு அடுத்தது ஒட்டணும். அடுத்த லேயர் ஒட்ட போகிறேன். தள்ளி வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாதுங்க. ஸ்டூலுக்கு தள்ளி போயிடணும். ஏக்காக விட்ற ஆகுற கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் தையல் போடும்போது ஒன்றுக்கு ஒன்று தூக்கிட்டு நிற்காமல் இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்தால் இப்போமே இப்படி வளைவு நெளி வருதா, நம்ம தைக்கும் போது இந்த வளைவு நெளி வரும். அதனால் இப்போமே இதை சரி பண்ணி விட்டுறணும். ஒட்டும் போதே இது எது கரெக்டாக இருக்கான்றதை சரி பண்ணிட்டோம்னா தைக்கும் போது அது எப்படி ஒட்டிக்கிங்களோ அப்படியே இருக்கும். பாசி கொஞ்சம் கலக்கமாகவே இருக்கணும், இறுக்கமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இறுக்கமாக இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுவோமா, இந்த ரெண்டுக்கு இந்த 3க்கு இடையில நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று இடிச்சு டங்குன்னு தூக்கி நிற்கும், ஒன்று தூக்கி நிற்கும். அப்போ பார்க்க சொல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்காது. எனக்கு இது இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்காக வர்றதுக்கே எனக்கு எவ்வளோ நாள் 3-4 மாதம் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்குமே இது ஃபினிஷிங்காக வரலை. தைக்க போட தான் இது ஃபினிஷிங்காக வர என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் யோசிச்சு சரியாக வர ஆரம்பிச்சிட்டு, நல்லா தெளிவாக வர ஆரம்பிச்சிட்டு. யோசிச்சா சரியாயிரும். 3 மாதம் யோசிச்சு இல்லை, தப்பு பண்ணால் தான் சரியாக வரும். தப்பு நம்ம திருத்துவோம்ல, இது எதுக்கு என்ன பண்ணலாம், இது ஏன் இப்படி வருது அப்படின்னு யோசிப்போம்ல. ஒரு சட்டை நம்ம தப்பாக தச்சுக்கும் போது அவங்க சொல்கிறாங்களா, அடுத்து இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம்ல. தப்பை சொல்லவே இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். சும்மா வேண்டாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன். கை வச்சுட்டு இடிச்சு விழுகி அப்புறம் வளைவு நெளிவாரு முடிஞ்சு டிசைன் ஆயிரும்ல. அந்த டிசைனே வேண்டாம் இதாக இருக்குது வச்சுட்டு அப்புறம் நான் வந்து தள்ளிவிட்டேன். ஓகே, இந்த வந்துட்டா இப்போ ஊசி கீழே குத்தி விட்டுட்டேன். இப்போ நம்ம அடுத்த ஒரு டிசைன் கொடுப்போம். என்ன டிசைன்? இப்போ இதான் நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்தேன். இந்த கல் இதுதான் அந்த கல். கலரில் இருக்குது. சாரி வந்து ஆஷ் கலர், அதனால் இந்த கல் கரெக்டாக இருக்கும். இந்த கல்லை இப்போ வந்து நம்ம வந்து இதில் நெருக்கமாக ஓட்டப்போம். பாருங்க, இது கண்ணாடியா? கண்ணாடி கல். ஆனால் இது நல்லாயிருக்கும். நான் ஒரு டிசைன் ஒரு இதில் பார்த்தேன் ஒரு சட்டைக்கு, ஆனால் அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்படின்னு நினச்சேன் யாரும் பசையை போட்டு காயாது, அதுக்குள்ளே ஒட்டிடலாம். இந்த இருக்கலாம் பாருங்கள், இதில் அப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொரு அடுக்காக ஒட்டணும். அப்படி ஒட்டும்போது நான் ஒரு சட்டையில் பார்த்தேன். நெருக்கமாகவே வரிசையாக நெருக்கமாக கலக்கமே இருக்கக்கூடாது, பார்க்க அழகாக இருக்கும். இதோட முடிஞ்சதா? இல்லை, இதே அடுக்கு இன்னொரு அடுக்கில் போடணும். பார்த்து அப்படி நெருக்கமாக அதை தள்ளி விடாமல் கரெக்டாக விட்டணும். இது பொறுமை இருக்கணும். நான் கண்டிப்பாக உனக்கு கிடையாதுல்ல, எப்படி விட்டுறேன்? கடவுள்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு கொஞ்சம் பொறுமை தாங்கன்னு கேட்டேன். கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு தான் இருக்காரு, அதனால தான் போட முடியுது, இல்லைன்னா போட முடியாது. கேட்பேன், டெய்லி கேட்பேன், பொறுமை தாங்க. வரிசை அடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதையும் பாருங்கள், இடிக்குது. இப்படி விட்டா குச்சி வச்சு விட்டலாம். ஃபினிஷிங்காக வருமானம் தெரியல. நல்லா அறுக்கமாக நல்லாயிருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்டிச்சே தேவையில்லையா? அந்த பாசிக்கு இந்த பாசிக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து ஒரு அடுக்கு போடுறோமா, இந்த அடுக்கு போடுறதுனால அந்த அடுக்கு வந்து இதை லாக் பண்ணி பிடிச்சிக்கணும். ஓ, அந்த சைடும் 2 லேயர் வரும். அப்போ அது வந்து இதுக்கு காஞ்சாலும் நல்ல துணியில் கொஞ்சம் தண்ணி பட்டாலும் பிரிஞ்சு விழாது. இதனால அது வந்து பிடிப்பு மாதிரி அதை பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து எதுவுமே போடாமல் போனால் தான் இது அடுத்தடுத்து விழுந்துடும். அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் தூக்கி கொடுத்து அது பிடிச்சிக்கணும், அது லாக் மாதிரி பிடிச்சிக்கணும். ஓ சரி சரி. இல்லை எதுக்கும் சென்டருக்கு இதை ஒட்டினா அந்த சைடும் சுகர் பீட்ஸ் வரும். இதே டிசைன் செயின் வரும், இதே மாதிரி வரும். அப்போ தின்னமாக இந்த இவ்வளோ தின்னம் வரும், நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். பசை கம்மியாக தான் இருக்குது, போட்டு ஓட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஓட்டி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு பசை போடுறோமோ அதுதான் நல்லா சக்கு நிற்கும், கொஞ்சம் லைஃப் இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான். வழியாக ஃபினிஷிங் வந்தாச்சு. 1 2 முடிஞ்சது. ஓகே, இது காய எவ்வளோ நேரம் ஆகும்? அதே 2 மணி நேரம் தான். எப்படியும் ஒரு 2 மணி நேரம். அடுத்த லேயர் போடணும், அதெல்லாம் காயணும். இதே மாதிரியே இதில் போடணும். சுகர் பீட்ஸ். ஆமாம், நானும் என்னால் எல்லாம் கற்றுப்பேன். பேரெலாம் எனக்கு தெரிஞ்சிட்டு. சுகர் பீட்ஸ்
செயின் வெட்டாமல் போச்சு. அதே தான் நானும் பார்த்து கீழே எடுத்துறேன். கொடுத்துக்கிறேன். என்ன பண்ணுவேன்னு கொடுக்கணும். ஓ இதில் லாக் பண்ணிடுவியோ? நான் லாக் பண்ணிடுவேன். கடைசி லாக் பண்ணுற திருப்ப நிலம் விழுந்துடும். கடைசி லாக் பண்ணிடுவேன். பொறுத்தாச்சா? பொறுத்தாச்சு. மறுபடியும் கீழே சொல்லாமல் நீ பாட்டுக்கு போகிறேன். நாங்கள் எதுக்கு இருக்கோம்? கொடுத்துட்டேன். சொல்லிட்டு செய்யுமா? சுகர் பீஸ் இதனால் என்ன பார்த்துக்க போங்கிட்டு நானே செஞ்சிருவேன் வேலையை. போடுறவங்க சட்டை நீ போட்டேன்னு தானே சொல்லுவேன். அவங்களோட சட்டை ஊரை விட்டு போயிட்டேன்றேன். இது மேலே நம்பிக்கையே இல்லை. நாங்களாம் போட்டுக்கே முடியாதுங்க. பற்றியா போடுவீங்க. நான் இல்லைன்னு சொல்லுவேன். உங்கள் வேலையை விட்டு மெனக்கேட்டணும் செய்ய முடியாது. சின்ன சின்ன ஹெல்ப் செய்வீங்க. ஓ உங்களுக்கும் அது தக்கன வேலை இருக்கும். அப்படி சரி. அப்போ சுகர் பீட்ஸ் தானே? சுகர் பீட்ஸும் அதே லேயர் தான். முடிஞ்சது. அப்போ இதே அடுத்து செயின் தான் போடுவேன். அடுத்து செயின் தான். அப்போ போதும்ல வீடியோ இது வீடியோ எடுத்து போதும். இந்த இடத்துல இதுக்கு எடுத்து செயின், இதுக்கு எடுத்து அதே சுகர் பீஸோட இதே பசை போட்டு ஒட்டிட்டு முடிஞ்சது. அவ்வளோதான். இது செயின் இதே மாதிரி தான் ஒட்ட போகிறேன். இதே மாதிரி தான் ஒட்ட போகிறேன். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதே மாதிரி தான் ஒட்டிட்டு லாஸ்ட்டில் காமிக்குமா? லாஸ்ட்டில் காட்டுங்க. ஒட்டிட்டு காட்டலாம். ஓகே முடிஞ்சது. ஒர்க் முடிஞ்சது. நல்லா இருக்கும் பார்த்தா. இதில் ஒரு 2 இது போடணும். இன்னும் இதுக்கு லாக் ஸ்டிச் கொடுக்கல தானே? லாக் ஸ்டிச் கொடுக்கல. கொடுத்த பிறகும் மாறக்கூடாது. இப்படியே தான் இருக்கணும். இது எவ்வளோ நேரம் இருக்குது வச்சு? இப்போ தானே ஒட்டினேன். ½ hour இருக்குமா? கொஞ்சம் நேரம் தான். இன்னும் கொஞ்சம் காயணும். இதுக்கப்புறம் நீங்கள் லாக் ஸ்டிச் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு ½ hour கழிச்சு கூட தட்டலாம். நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். முடிஞ்சுது. இப்போ இந்த சட்டை இதுக்கப்புறம் சின்ன இது டிசைன் போடலாம். இருக்கலாம். இதில் என்னது அடுத்து இதில் 2 அடுக்கு டிசைனு. இது அங்கங்கே பாசி, அப்புறம் அங்கங்கே ஒரு பாசி. இந்த இதில் லேயரில் ஒரு பாசி. அதோட சட்டை முடிஞ்சுது. சட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.